வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். மோடி ஆட்சியில் நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்துள்ளதாக அமித்ஷா பெருமிதம். வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகள் 35 பேரை நாடு கடத்தி உள்ளதாக சிபிஐ இயக்குனர் தகவல். கரூர் துயரத்தில் மறைந்திருக்கும் உண்மையை சிபிஐ வெளிக்கொண்டு வரும் என்று மத்திய அமைச்சர் முருகன் நம்பிக்கை. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் மக்களின் வேலைவாய்ப்பு பாதிக்காது என்று ஸ்ரீதர் வேம்பு பேச்சு. தமிழ்நாட்டில் தமிழில்தான் பேச வேண்டும் என்ற கொள்கை கொண்டிருப்பதாக அறிவிப்பு. கரூர் வழக்கில் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தாவேக நிர்வாகிகள் 2 விடுதலை. காவலை நீட்டிக்க கோரிய காவல்துறையின் மனுவை தள்ளுபடி செய்தது நீதிமன்றம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம், தேனி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை. 8 மாதத்தில் 8 போர்களை நிறுத்தி பல கோடி மக்களின் உயிர்களை காத்துள்ளதாக ட்ரம்ப் பெருமிதம். அடுத்த ஆண்டாவது அமைதிக்கான நோபல் பரிசு தனக்கு கிடைக்கும் என்றும் நம்பிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் மோடியின் ஆட்சியில் பாதுகாப்பான எல்லைக்குள் இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்துள்ளதாக தெரிவித்தார். குற்றவாளிகளை நாடு கடத்துவதில் உள்ள சவால்களும் தந்திரங்களும் என்னும் தலைப்பில் டெல்லியில் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் மோடியின் ஆட்சியில் பாதுகாப்பான எல்லைக்குள் இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்துள்ளதாக தெரிவித்தார். சிறப்பான ராஜதந்திரம், வலிமையான ஒருங்கிணைப்பு, உலகளாவிய செயல்பாடு ஆகியவற்றை ஒன்றாக கொண்டு வருவதை உறுதி செய்யவே இந்த மாநாடு நடத்தப்படுவதாக அமித்ஷா தெரிவித்தார். இதே மாநாட்டில் பேசிய சிபிஐ இயக்குனர் பிரவீன் சூடு, இந்த ஆண்டில் வெளிநாடுகளில் இருந்து 35 குற்றவாளிகளை விசாரணைக்காக நாட்டுக்கு திருப்பி அழைத்து வந்துள்ளதாக தெரிவித்தார். கரூர் துயரத்தில் மறைந்திருக்கும் உண்மையை சிபிஐ வெளிக்கொண்டு வரும் என்று மத்திய அமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் முருகன் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் வழிபாடு செய்தார். அதன் பிறகு சங்குமாலில் அரசு விருந்தினர் மாளிகையில் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களின் உறவினர்களை சந்தித்தார். அப்போது இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மீனவர்களின் உறவினர்கள் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் முருகன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்களிடம் உறுதியளித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முருகன், திருவனந்தபுரத்திலிருந்து பாலக்காடு வழியாக மதுரை வரை இயக்கப்பட்டு வந்த அமிர்தா விரைவு ரயில் அக்டோபர் 17ஆம் நாள் முதல் ராமேஸ்வரம் வரை நீட்டிக்கப்படும் என தெரிவித்தார். கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணையை முடித்து உண்மையை வெளிக்கொண்டு வரும் என்று கூறிய முருகன், தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேக தலைவர் விஜய் இணைவாரா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு பதிலளிக்காமல் கடந்து சென்றார். கரூரில் நாங்கள் யாருமே அரசியல் பண்ண விரும்பல. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. கள்ளக்குறிச்சிக்கு போக தெரிஞ்சதா அவருக்கு? கள்ளக்குறிச்சிக்கு போனாரா? கள்ளக்குறிச்சிக்கு போகல. கரூரில் ஒரு நாடகம், எல்லாரும் நாடகம் நடத்தினாங்க. அங்கே மக்களினுடைய இறப்பில் நாடகம் நடத்துறது திமுக மட்டும்தான். இன்றைக்கி கூட சட்டசபையில் ஒரு நாடகத்தை நடத்தியிருக்காரு. திமுக மக்களை ஏமாற்றுவதிலும் நாடகம் நடத்துவதில் தான் குறியாக இருக்கிறார்கள். கச்சத்தீவை பொறுத்தளவுக்கு தமிழர்களுக்கு ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியும் கச்சத்தீவில் என்ன நடந்தது. கச்சத்தீவை யார் இந்திரா காந்தி அவர்கள் எந்தவித டிஸ்கஷனும் இல்லாமல், எந்தவித பாராளுமன்றத்தில் எந்தவித டிஸ்கஷனும் இல்லாமல் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்து, அப்போ யார் முதலமைச்சர்? ஸ்டாலினுடைய அப்பா, ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்போ அவங்க ஏதாவது கேட்டாங்களா? ஒன்றுமே கேட்கல. திருப்பி கொடுத்துட்டு பொறுமையாக அமைதியாக இருந்துட்டு, இப்போது மீனவர்கள் பாதிக்கப்படும் பொழுது அதை விஷயத்தது இது இப்போ பேசிக்கொண்டு இருக்கிறது. அரசியலுக்காக பேசாதீங்க. மக்கள் மீனவர்கள் வாழ்க்கையில் அரசியலுக்காக விளையாடக்கூடாது. ப்ராக்டிக்கலாக அன்றைக்கி நீங்கள் ஏன் பேசலை? பாராளுமன்றத்தில் அன்றைக்கி உறுப்பினர்கள் இருந்தீங்க, ஏன் பேசலை? அதுக்கு பிறகு யூபிஏ கவர்மெண்ட்டில் தொடர்ந்து 15 வருடம் ஆட்சியில் இருந்தாங்க. 2004 2014, அதுக்கு முன்னாடி 98 ஆட்சியில் இருந்தாங்க. இப்போலாம் என்ன பண்ணாங்க?
தொடர்ந்து திமுக வந்து ஏதாவது ஒரு பீரியடில் மத்தியில் ஆட்சியில் தான் இருந்தாங்க. அது பவர்ஃபுல் அமைச்சரெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்திலலாம் இதை பற்றி தொடவே இல்லை. ஆனால் இப்போது ஒரு அரசியலுக்காக இன்னும் இன்றைக்கி ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் அதிகாரப்பூர்வமாக வந்தோடனே நானும் ரியாக்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். பார்ப்போம் என்ன எப்படி தமிழ்நாடு துண்டாடுறதுக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க, தமிழ் மக்களை துண்டாடுறதுக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுவதில், மக்களினுடைய உயிர்களில் அரசியல் செய்வதை திமுக நிற்க வேண்டும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் வேலைவாய்ப்பு பாதிக்காது என்றும் அது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய தொழில்நுட்பம் என்றும் ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்துள்ளார். சென்னை போரூரில் ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்தின் 40வது பட்டமளிப்பு விழாவில் மாணவ சோகோ நிறுவன தலைவர் ஸ்ரீதர் வேம்பு பட்டங்களை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரீதர் வேம்பு, மாணவர்கள்தான் நம் நாட்டின் எதிர்காலம் என்று குறிப்பிட்டார். சோஹோ நிறுவனம் சார்பில் மருத்துவத்துறையில் நிறைய முதலீடுகளை செய்துள்ளதாகவும் முதற்கட்டமாக MRI ஸ்கேன் செய்யும் இயந்திரம் தயாரித்து வருவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழில்தான் பேச வேண்டும் என்ற கொள்கையுடன் இருப்பதாக ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்தார். ஜெர்மனி, ஜப்பான், கொரியா ஆகிய நாடுகளில் தாய்மொழியிலேயே கல்வி கற்பிப்பதாகவும் இந்தியாவில் மட்டும் நம் மொழியை பேசினால் தரக்குறைவாக நினைப்பதாகவும் கூறிய அவர் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என தெரிவித்தார். இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய நிபுணர்கள் தான் நிறையா தொழில்நுட்பங்களை வேலை செய்கிறாங்க. இப்போ GPU எடுத்தாலும் பல விதங்களில் கூகுள் சர்ச்சை செய்ததே ஒரு இந்திய தொழில்நுட்ப இதுதான் அங்கே வேலை செஞ்சார் பல வருடங்கள். ஆனால் அதில் வர அந்த அந்த இன்கம் அதுக்கு இந்திய அரசாங்கத்துக்கும் இந்திய மக்களுக்கும் அந்த வரி பணம் போய் சேராது. அந்த வரியெல்லாம் வேறு இடத்துல போகும். அப்போ நம்ம நாட்டுக்கு அந்த நிபுணரை தயார் செஞ்சு அமைச்ச நாட்டுக்கு அதனால பெரிய பலன் கிடையாது. இது GCCலேயே இந்த பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி இந்த ஐபின்னு சொல்லுவாங்க, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அது இந்தியாவிலேயே செய்கிற விஷயத்தை கூட அந்த ஐபி அமெரிக்காவில் காப்பிரைட்டோ பேட்டன்ட்டோ அமெரிக்காவில் இருக்கும், இல்லை வெளிநாட்டில் இருக்கும். அதை நம்ம வாங்கும்போது அந்த அமெரிக்க விலையை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி இது எல்லாருக்கும் கண்கூட முன்னாடி தெரியுது. இங்கேயே டிசைன் பண்ணியிருப்போம், ஆனால் அது வெளியில் போயிட்டு வரும்போது அந்த விலை 10 மடங்கு 100 மடங்கு உயருது நமக்கு. இது நம்ம நாட்டால் அது அந்த கட்ட முடியாத நிலைமை. இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த எக்யூப்மெண்ட் வாங்க முடியாது. அப்போது இதுக்கு தான் இப்போ MRI மிஷின் இங்கே தயாரிக்கிறோம். ஏன்னா 50% குறைந்த விலையில் கொடுக்க முடியும். அதுக்கு தான் செய்கிறாங்க. சுயசார்பு செயலியில் முன்னே இறங்கியிருக்கீங்க. ஏற்கனவே சோகோ மெயில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்திருந்தாலும் அரட்டை இன்னைக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கு. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தாவேக கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், நகர செயலாளர் பவுன்ராஜ் ஆகியோர் விடுவிக்கப்பட்டனர். செப்டம்பர் 27ஆம் நாள் கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிந்த கரூர் காவல்துறையினர் தாவேக மாவட்ட செயலாளர் மதியழகன், நகர செயலாளர் பவுன்ராஜ் ஆகிய இருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவர்களை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து இருவரும் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களின் நீதிமன்ற காவல் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி காவல்துறை சார்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. கரூர் துயரம் தொடர்பான வழக்கை ஏற்கனவே CBI விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக காவல்துறையின் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இதையடுத்து திருச்சி மத்திய சிறையில் இருந்து இன்று இருவரும் விடுவிக்கப்பட்டனர். கடலோர தமிழகம் மற்றும் அதையொட்டிய குமரிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இன்று கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்காலிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. நாளை சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம், திருச்செந்தூர் ஆகிய இடங்களில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டரும், சாத்தான்குளத்தில் 8 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் நம்பியாறு அணை, நாங்குநேரி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கனமழை காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. 8 மாதத்தில் 8 போர்களை நிறுத்தி பல கோடி மக்களின் உயிர்களை காத்துள்ளதாகவும், தனக்கு அடுத்த ஆண்டாவது அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் யூடியூபில் வெளியிட்டுள்ள காணொலியில், எந்த ஒரு நாட்டின் அதிபரும் ஒரு போரை நிறுத்தியதாக தனக்கு தெரியவில்லை என்றும், 8 மாதங்களில் 8 போர்களை தான் நிறுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்த சாதனைக்காக தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கக்கூடாதா என்றும் ட்ரம்ப் வினவியுள்ளார். ஒருவேளை தனக்கு அடுத்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். போர்களை நிறுத்தியதால் பல கோடி மக்களின் உயிர்களை தான் காத்துள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்தியா, பாகிஸ்தான் இடையேயான போர் மிகவும் கடுமையாக சென்று கொண்டிருந்த நிலையில் 8 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும், போரை நிறுத்தும் வரை வணிக உடன்பாடு செய்து கொள்ள முடியாது என்று கூறியதால் இரு நாடுகளும் போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் தெரிவித்தார். போர்களை நிறுத்துவதைத்தான் பெரிதும் விரும்புவதாக ட்ரம்ப் கூறினார். கேரளத்துக்கு ஆயுர்வேத மருத்துவம் பெற வந்த கென்யா நாட்டின் முன்னாள் பிரதமர் ராய்லா ஓடிங்கா மாரடைப்பால் உயிரிழந்த நிலையில் அவருக்கு கேரள அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. கென்யாவில் 2008ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை பிரதமராக இருந்தவர் ராய்லா ஓடிங்கா. 80 வயதான இவர் கேரளத்தில் ஆயுர்வேத சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மாரடைப்பால் காலமானார். அவர் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்திருந்தார். அதில் உயர்ந்த அரசியல்வாதியான அவர் இந்தியாவின் சிறந்த நண்பராக விளங்கினார் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் கொச்சியில் அவர் உடலுக்கு கேரள அரசு சார்பில் ஆளுநர் ராஜேந்திர அர்லேகர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது ஓடிங்காவின் மகள்கள் வின்னி, ரூத் ஆகியோர் உடனிருந்தனர். மத்திய பிரதேசத்தின் சிந்த்வாரா மாவட்டத்தில் ஒரு கிணற்றில் கழிவுநீர் கலந்த நீரை குடித்ததால் குமட்டல், வயிற்றுப்போக்கு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட 60 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிந்த்வாரா மாவட்டத்தில் ரஜோலா என்னும் ஊரில் உள்ள 150 குடும்பத்தினர் ஒரு கிணற்றில் தண்ணீர் எடுத்து அருந்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த நீரை குடித்தவர்களில் 60 பேருக்கு குமட்டலும் வயிற்றுப்போக்கும் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. உடனடியாக மாவட்ட அதிகாரிகள் அங்கு சென்று அந்த கிணற்றில் நீர் மாதிரி எடுத்து ஆய்வுக்கு அனுப்பினர். அதில் அந்த நீர் குடிக்க தகுதியில்லாத அளவுக்கு மாசுபட்டிருந்தது கண்டறியப்பட்டது. அந்த கிணற்றில் 4 புறாக்கள் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாகவும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ முகாம்கள் நடத்தி வருவதாகவும் கோட்டாட்சியர் ஹேம்கரன் துர்வி தெரிவித்துள்ளார். கவனக்குறைவாக செயல்பட்ட ஊராட்சி நிர்வாகத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தனிப்பட்ட முறையில் நாங்கள் விமர்சனம் செய்தால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் டிஆர்பி ராஜா என அன்புமணி ராமதாஸ் ஆவேசத்துடன் தெரிவித்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் சங்க மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மாநில இளைஞர் சங்க தலைவர் கணேஷ்குமார் தலைமை வகித்தார். இந்த கூட்டத்தில் பாமக மாநில இளைஞர் சங்க தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் நியமிக்கப்பட்டார். இக்கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு பேசிய போது, தகுதியான இளைஞரை பாமகவினர் இளைஞர் சங்க தலைவராக நியமித்துள்ளதாக தெரிவித்தார். இளைஞர் சங்கத்தின் சார்பில் மகளிரை சரிபாதியாக நியமிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அன்புமணி ராமதாஸ் தனது 100 நாள் நடைப்பயணத்தில் 85 நாட்கள் நடைபெற்ற நிலையில் கரூர் சம்பவத்தை வைத்து தனது நடைப்பயணத்தை தமிழ்நாடு அரசு தற்காலிகமாக ரத்து செய்துவிட்டதாக தெரிவித்தார். தனது 28 ஆண்டுகால அரசியல் பயணத்தில் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து அவர்களது பிரச்சனைகளை குறிப்பிட்டு பேசி தீர்வு பெற்றுக் கொடுப்பதால் உணர்வுபூர்வமாக தனக்கு பிடித்த நிகழ்வாக உள்ளது எனவும் பெருமிதத்துடன் கூறினார். தனிப்பட்ட முறையில் நாங்கள் விமர்சனம் செய்தால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் டிஆர்பி ராஜா என அன்புமணி ராமதாஸ் ஆவேசத்துடன் தெரிவித்துள்ளார்.
ஐயா ராமதாஸை சுற்றி சில தீய சக்திகள் இருந்து பொய்யான தகவல்களை கூறி ஐயாவை மாற்றியுள்ளனர் என்றும் பாமகவிற்கு தற்போது ஏற்பட்டுள்ளது ஒரு சிறிய சறுக்கல்தான் எனவும் பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் சங்க செயற்குழு கூட்டத்தில் அன்புமணி தெரிவித்தார். ஆன்லைனில் பட்டாசுகள் விற்பனை செய்யப்படுவதை காவல்துறை உடனடியாக கண்டுபிடித்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் மாநில தலைவர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் புதிய மாவட்ட நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் மாநில தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தி அவர்களை வாழ்த்து பேசினார். இதில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட தலைவராக சேகர் என்பவரும், செயலாளராக ஜெமீன் என்பவரும், பொருளாளராக பாலமுருகன் என்பவரும் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அறிமுகப்படுத்தப்பட்டனர். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது ஆன்லைன் வர்த்தகம் தடை செய்யப்பட வேண்டும், இதற்காக உள்நாட்டு வணிகர்கள் பாதுகாப்பு சட்டம் ஒன்றை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஆன்லைனில் பட்டாசு விற்பனை நடைபெறுவதாகவும் அதனை காவல்துறை கண்காணித்து அவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். இந்நிகழ்வில் 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இன்று தாம்பரம் மேம்பாலம் மறு சீராய்வு செய்து விரைவாக அந்த பணிகளை நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றினோம். அதே போன்று தாம்பரம் மார்க்கெட்டுகளையும் சீரமைத்து வெகுவாக அந்த சாலைகளை சீரமைத்து மக்கள் செல்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரவை வலியுறுத்துகிறது. தனியார் நிறுவனத்திடம் பெறப்பட்ட CSR நிதியில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு செய்திருப்பதாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் செய்தியாளர்களிடம் பேசினார். ஏனாமில் அமைச்சராக இருந்த மல்லாடி கிருஷ்ணராவ் மக்களுக்காக உழைத்ததை விட தனியார் நிறுவனங்களுக்கு அதிக அளவில் உழைத்திருக்கின்றார். இந்நிலையில் ஆயில், ரிலையன்ஸ் ஆகிய நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட CSR நிதி முழுவதுமாக செலவு செய்யப்பட்டு விட்டதா என்பதனை விளக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து அவர் முதலமைச்சரை கையில் வைத்துக் கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரின் மாண்புகளையும் மரியாதையையும் குறைத்து வருவதாக குற்றம் சாட்டினார். இதுபோன்ற போலியான அரசியல்வாதிகளுக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டாம் என்றும் பழிவாங்கும் அரசியலை மல்லாடி கைவிட்டு மக்கள் பணி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். முதலமைச்சராக மரியாதைக்குரிய தலைவர் வைத்திலிங்கம் அவர்கள் இருக்கும்போது ரிலையன்ஸ் விஷயத்துக்காக தான் பல முறை அவர்கிட்ட முறையிட்டிருக்கிறார். பல விஷயங்களை பேசியிருக்கிறார். அவரது அறையில தான், அதாவது மரியாதைக்குரிய மல்லாடி அவர்களோட அறையில தான் இந்த மதுபானத்துடைய உரிமையாளர்களும் அது சம்பந்தப்பட்டவங்களும் கான்ட்ராக்டர்லாம் அடிக்கடி உட்கார்ந்துருக்காங்க. அதெல்லாம் மறந்துவிட்டு அவர் இந்த மாதிரி அவதூறான தகவல்களை சொல்லியிருக்காங்க. இந்த ரிலையன்ஸ் கொடுத்த அந்த மக்களுக்காக அந்த CSR பணத்துல அவர் எவ்வளவு செலவு பண்ணாரு, மீதி கணக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்றத அவரு அதுக்கு அந்த விசாரணைக்கு தயாரான அவர் சொல்ல வேண்டும். அதே மாதிரி இந்த பாரிஸ் ஈஃபில் டவர்னு ஒண்ணு கட்டுறாரு. அது பிரயோஜனமே இல்லாம இன்னைக்கு துருப்பிடிச்சு போய் அவ்வளவு கோடி அதுல தேங்கி அதுல அந்த பணம் வீணா போயிருக்குது. பெருவள்ளூர் ஊராட்சியில் மரங்கள் நடும் நிகழ்ச்சியை ஒன்றிய தலைவர் கண்மணி நெடுஞ்செழியன் துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் பெருவள்ளூரில் உள்ள கோடீஸ்வரர் சுவாமி கோவிலில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மேல்மலையனூர் ஒன்றிய சேர்மன் கண்மணி நெடுஞ்செழியன் கலந்து கொண்டு 400க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடும் பணியினை துவக்கி வைத்தார். இதில் ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன், விழுப்புரம் மாவட்ட இணை ஆணையர் சிவலிங்கம், மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவில் உதவி ஆணையர் சக்திவேல் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பெரியார் கொடுத்த நிதியை மட்டும் நாங்கள் பாதுகாக்கவில்லை, அவர் வைத்திருந்த நிதி பையையும் பத்திரமாக வைத்துள்ளதாக திராவிட கழகத்தின் தலைவர் வீரமணி தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் மாவட்ட திராவிட கழகம் சார்பில் நிதியளிப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்புரையாற்றிய திராவிட கழகத்தின் தலைவர் வீரமணி பேசிய போது, கடலூர் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பெரியார் மீது முட்டையில் மலம் கலந்து வீசப்பட்டதையும் தவிர்த்துவிட்டு பெரியார் தொடர்ந்து உரையாற்றியதை நினைவு கூர்ந்தார். தொடர்ந்து பேசிய வீரமணி, கழக தோழர்கள் யாரும் நிதி அளிப்பதற்கு தயங்க வேண்டாம் என்றும் நிதியை கணக்குகளுடன் தான் செலவிடுவதாகவும் குறிப்பிட்டார்.
வாடிப்பட்டி தோழமையால் 1940ஆம் ஆண்டு பெரியாரிடம் கொடுக்கப்பட்ட 1000 அணா நிதியை மட்டும் நாங்கள் பத்திரமாக வைக்கவில்லை என்றும் அவர் வைத்திருந்த நிதி பையையும் இதுவரை நாங்கள் பத்திரமாக வைத்துள்ளதாகவும் வீரமணி தெரிவித்தார். இதில் திராவிட கழகத்தின் மாவட்ட தலைவர் இளந்திரையன் தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார், தீக காப்பாளர் இளங்கோவன், மாவட்ட செயலாளர் வெற்றிச்செல்வன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தூத்துக்குடி துறைமுகம்தான் நாட்டிலேயே முதல் பசுமை தயாரிப்பு துறைமுகமாக மாற உள்ளது என துறைமுக குழு தலைவர் சுஷாந்தகுமார் புரோஹித் தெரிவித்தார். மும்பையில் இந்திய கடற்சார் வார தினத்தையொட்டி வருகின்ற 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கடற்கரை வர்த்தக இணைப்பு மற்றும் தொலைநோக்கு பார்வை கண்காட்சி நடைபெறுகின்றது. இந்நிலையில் மதுரை பசுமலையில் தூத்துக்குடி வ.உ.சி. சிதம்பரனார் துறைமுக குழும தலைவர் சுசானந்த் புரோஹித் பேசிய போது துறைமுகத்தில் பல்வேறு திட்டப்பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் மோட்டார் ஹார்பர் வந்துவிட்டால் அதிகமான சரக்குகள் அதிகரிக்கும். கப்பல் வரும் பாதையை 230 மீட்டர் நுழைவு வாயில்களை அகலப்படுத்துவதற்கான பணிகளும் நடைபெறுகிறது என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அவர் தூத்துக்குடி துறைமுகம்தான் நாட்டிலேயே முதல் பசுமை தயாரிப்பு துறைமுகமாக மாற உள்ளது என்றும் பசுமை எரிபொருள் கிடங்கு முதன்முறையாக இங்கு மட்டும்தான் உள்ளது என்றும் கூறினார். இதையடுத்து சூரிய மின் நிலையம், காற்றாலை உள்ளிட்டவை செயல்படுவதால் தூத்துக்குடி துறைமுகம் கார்பன் நியூட்ரல் போர்ட் என்ற இலக்கை 2026இல் அடைய உள்ளது என தெரிவித்தார். கோவையில் உள்ள தி ரெசிடென்சி நட்சத்திர விடுதியில் கிறிஸ்துமஸ் கேக் அளவை தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டம் அவினாசியில் உள்ள தி ரெசிடென்சி நட்சத்திர விடுதியில் கிறிஸ்துமஸ் கேக் அளவை தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விடுதியின் பொது மேலாளர் அமர்நாத் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மகளிர் அமைப்புகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளம் பெண்கள் பங்கேற்று ராட்சத ட்ரேவில் குவித்து வைக்கப்பட்டிருந்த 500 கிலோ எடையிலான கேக் கலவையை தயாரித்தனர். இந்த கலவையை ராட்சத குடுவைகளில் அடைத்து வைத்து 2 மாத காலத்திற்கு பதப்படுத்தி வைத்து பிறகு அதன் மூலம் பிளம் கேக் தயாரிக்கப்படும் என கூறப்படுகின்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக பிளம் கேக் தயாரிக்கும் நிகழ்வு என்பது ஒரு பாரம்பரியமான நிகழ்வு என்ற அடிப்படையில் இந்நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் தொடர்ந்து நடத்தி வருவதாக விடுதியின் பொது மேலாளர் அமர்நாத் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என இதில் பங்கேற்ற பெண்கள் தெரிவித்தனர். நாங்கள் இன்னைக்கு ரெசிடென்சி டவர்ஸ் கோயம்புத்தூர்ல நிற்கிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட 600 கிலோ ஃப்ரூட்ஸு வர கிறிஸ்மஸுக்கு ஃப்ரூட் கேக் பண்ணுறதுக்காக நாங்கள் போட்டிருக்கோம். ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கரண்ட்ஸு, கிஷ்மிஷு, ஆப்கான் கிரேப்ஸு, நட்ஸு, அதுவெல்லாம் ரெட் வைனில் நம்ம போட்டு சோக் பண்ணியிருக்கோம். இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது சோக் பண்ணி நான் பேரலில் க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் குக் பண்ணி மறுபடியும் அது கிட்டத்தட்ட ஒரு 50 டேஸ்க்கு நம்ம ஷட் பண்ணி வச்சுடுவோம். இந்த ஃப்ரூட்ஸ் நல்லா மெச்சூர் ஆனதுக்கப்புறம் டிசம்பர் பிகினிங்கில் நாங்கள் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 2500 கேக் பேக் பண்ணலாம். இந்த 600 kg ஃப்ரூட் வச்சுட்டு கிட்டத்தட்ட 2000 kg கேக் நாங்கள் பேக் பண்ணுவோம். இந்த கேக் சேலுக்கு இந்த ரெசிடென்சி டவர்ஸ் கோயம்புத்தூரில் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணணும். திஸ் இஸ் த பெஸ்ட் கேக் தட் வி ஆர் மேக்கிங் இன் கோயம்புத்தூர். எல்லோரும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். திஸ் ஆல் ஆர் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். தேங்க்யூ எவ்ரிபடி. தேனியில் மந்தையம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பத்தில் மந்தையம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பிரம்மண கள்ளர் சமுதாயம் நண்பர்கள் நடத்தும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் தேனி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 150க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. இதில் மாடுகளையும் மாட்டு வண்டியை ஓட்டுபவர்களையும் உற்சாகப்படுத்தும் வகையில் பார்வையாளர்கள் ஆரவாரம் செய்தனர். இப்போட்டியில் தட்டான் சிட்டு, தேன் சிட்டு, பூஞ்சிட்டு, கரிச்சான் மாடு, நடுமாடு, பெரிய மாடு என 6 வகையான பிரிவுகளில் 150க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகையாக முதல் பரிசாக 30,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 20,000 ரூபாயும், வெள்ளிக்காசுகள் மற்றும் கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது. இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை காண 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டுகளித்தனர். தேவக்கோட்டையில் ஸ்ரீ சேவுகன் அண்ணாமலை கல்லூரியில் கூடைப்பந்து போட்டிகள் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஸ்ரீ சேவுகன் அண்ணாமலை கல்லூரியில் கூடைப்பந்து போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியினை தேவக்கோட்டை சேவுகன் அண்ணாமலை கல்லூரி முதல்வர்
நாவுக்கரசு தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் அழகப்பா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளை சேர்ந்த 10 கல்லூரிகளின் ஆண்கள் பிரிவும் பெண்கள் பிரிவும் கலந்து கொண்டனர். இதில் ஆண்கள் பிரிவில் அழகப்பா பல்கலைக்கழக உடற்கல்விகள் கல்லூரி முதலிடம் பிடித்து கோப்பையை வென்றனர். பெண்கள் பிரிவில் தேவக்கோட்டை சேவுகன் அண்ணாமலை கல்லூரி முதலிடம் பிடித்து கோப்பையை வென்றனர். இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பையும் பரிசையும் தேவக்கோட்டை சேவகன் அண்ணாமலை கல்லூரியின் ஆட்சி மன்ற குழு தலைவர் லட்சுமணன் செட்டியார் வழங்கினார். இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் முனைவர் லூர்துராஜ் செய்திருந்தார். இதில் உடற்கல்வி இயக்குனர்கள், நடுவர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் பள்ளி குழந்தைகளுக்கு தீபாவளியை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்ற பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பயிற்சி பட்டறை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திலகர் திடலில் ஏவிசிசி கல்வி குழுமம் ஆதி சாய் IAS அகாடமி சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு தீபாவளியை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்ற பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பயிற்சி பட்டறை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளியின் தாளாளர் கணேசன் மாணவர்களுக்கு தீபாவளியை எவ்வாறு பாதுகாப்பாக கொண்டாட வேண்டும் என்பதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். தொடர்ந்து பட்டாசுகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்று செய்து காண்பித்தார். பின்னர் மாணவர்களுக்கு புத்தாடைகளை வழங்கி தீபாவளியை சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டாட வேண்டும் என்று தெரிவித்தார். கோவையில் இளைஞர்கள் தற்போது உள்ள வாகனங்களின் வரலாற்றை அறிந்து கொள்ளும் விதமாக சுதந்திரத்திற்கு முன் பயன்படுத்தப்பட்ட பழமையான கார்கள் முதல் தற்போதைய நவீன கார்கள் வரை GD கார் அருங்காட்சியகத்தில் காட்சியகப்படுத்தப்பட்டுள்ளது. கோவையில் இளைஞர்கள் தற்போது உள்ள வாகனங்களின் வரலாற்றை அறிந்து கொள்ளும் விதமாக அவினாசி சாலையில் GD நாயுடு அறக்கட்டளையால் துவக்கி நடத்தப்பட்டு வரும் விலை மதிப்புள்ள பழம்பெரும் கார்களுக்கான GD அருங்காட்சியகம் உள்ளது. இங்கு சுமார் 60 பழங்கால கார்கள் காட்சியகப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பெரியார் தனது சுற்றுப்பயணத்துக்கு பயன்படுத்திய படுக்கை வசதியுடன் கூடிய வாகனம் GD நாயுடுவின் சார்பில் கோவையில் இருந்து பழனிக்கு இயக்கி வந்த ஒரு பேருந்து போன்றவை இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் இளைஞர்கள் தற்போது உள்ள வாகனங்களின் வரலாற்றை அறிந்து கொள்ளும் விதமாக அருங்காட்சியகத்தில் பர்ஃபார்மன்ஸ் கார் பிரிவு எனும் செயல்திறன் கார் பிரிவு கூடுதலாக இடம்பெற்றுள்ளது. இதில் ஸ்போர்ட்ஸ் கார்கள், சூப்பர் கார்கள், லக்ஸுரி கார்கள், ரேஸ் கார்கள் மற்றும் லாம்போர்கினி, லோட்டஸ், மாஸ்டா, ரோல்ஸ் ராய்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் உள்ளது. புதிதாக இடம்பெற்றுள்ள கார்களின் அருங்காட்சியகத்தை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் திறந்து வைத்து வரும் 22ஆம் தேதி முதல் பொதுமக்களின் பார்வைக்கு அனுமதிக்கப்படுவதாக GD கோபால் தெரிவித்துள்ளார். சுதந்திரத்திற்கு முன் பயன்படுத்தப்பட்ட கார்கள் முதல் தற்போது உள்ள நவீன கார்கள் என வியப்பூட்டும் வகையில் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இப்போ கேட்குதுங்களா? இப்போ வந்துங்க நம்ம இந்த லாஸ்ட் 2000 இந்த கார் மியூசியம் ஓப்பன் பண்ணதுலேருந்து நம்ம நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். குழந்தைங்க நிறையா பேர் வர்றாங்க, வயசானவங்க நிறையா பேர் வர்றாங்க மியூசியத்துக்கு. ஆனால் அந்த ஏஜ் குரூப் ஆஃப் 18 to 30, இந்த 25, இந்த காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு வந்து இந்த விண்டேஜ் காரு இதுலெல்லாம் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் கார் செக்ஷனை வந்து வி ஹவ் பிளேஸ்ட் இட் இன் தி எக்ஸிட் ஆஃப் த மியூசியம். நீங்கள் அதை வந்து பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு விண்டேஜ் கார் செக்ஷன் மூலயமா வந்து இந்தியன் கார் செக்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அங்கே வர முடியும். ஸோ தட் வி வாண்ட் தி யங்ஸ்டர்ஸ் டு கம் அண்ட் சி வாட் இஸ் டெக்னாலஜி. தே ஆல் லவ் ஸ்போர்ட்ஸ் கார்ஸ். இந்த காரில் ரோட்டில் ஓட்டிட்டு போனாலே எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சரி, தாராளமாக ஓப்பன் டு எவ்ரிபடி, தே கேன் கம் அண்ட் see it. பட் ஃபஸ்ட் see the history, where it started, how it started, what is the uniqueness. Then come and see our own pride in India, how the Indian company started manufacturing. கோவையில் விவா தயாரிப்பு நிறுவனத்தின் 2024-25 ஆண்டுக்கான விருது வழங்கும் விழா நடைபெற்றது. கோவையில் விவா நிறுவனத்தின் பேனல் விற்பனையில் சிறந்து செயல்படும் டீலர்கள் மற்றும் விற்பனை பிரதிநிதிகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கும் விழா நவ இந்தியா பகுதியில் தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளில் விவா நிறுவனத்தின் டீலர்கள் மற்றும் விற்பனையாளர்களுக்கு விருதுகள் மற்றும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது.
முன்னதாக விவா நிறுவனத்தின் தென் பிராந்திய விற்பனை பிரிவு துணை பொது மேலாளர் விவேகானந்தன் பேசுகையில், நிறுவனம் தற்போது புதிய டிசைன்களை அறிமுகப்படுத்தி இருப்பதாக தெரிவித்த அவர், சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஏற்றவாறு நிறுவனம் தனது பேனல்களை தயாரித்து வருவதாக கூறினார். இந்தியாவின் பெரு நிறுவனங்கள் பொருட்களை இறக்குமதி செய்த ஒரு காலம் இருந்த நிலையில் தற்போது விவா நிறுவனம் தமது இந்திய நாட்டின் தயாரிப்புகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் விவா நிறுவனத்தின் புதிய தயாரிப்புகள் குறித்து விவேகானந்தன் டீலர்களிடையே எடுத்து கூறினார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து ஒரு ஷர்ட்டை வந்து ஒரு எவ்வளோ இம்பார்ட்டனோ ஒரு ஆள் பாதி ஆடை பாதின்ற அளவுக்குலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு கமர்ஷியல் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர்லி வந்து ஏசிபிஓ பில்டிங் மெட்டீரியல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏசிபி இருக்குது, அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ ஏசிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கிறோம். இப்போ சார் கேட்ட மாதிரி இப்போ வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும் அப்படின்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோடது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 5 கலர்ஸ் கோட்டிங் காயில் கோட்டிங் பிளான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்லி உங்களுக்கு ஒரு 10 டேஸ்க்குள்ளே நம்ம சப்ளையே பண்ண முடியும், மெட்டீரியலே சப்ளை பண்ண முடியும். ஸோ டிலே ஆகாது. நீங்கள் என்ன கஸ்டமைசேஷன் போச்சிங்கன்னா இன்னும் ஒரு 3 டேஸ் ஆகும். உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன கலர் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கஸ்டமைஸ் சைஸில் நம்ம கொடுத்துடலாம் சார். திருவண்ணாமலையில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் காந்தி நகர் புறவழி சாலையில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் எண் 2 பணியாற்றி வரும் ஊழியர்கள் பொதுமக்களிடமிருந்து லஞ்சம் பெறுவதாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இந்நிலையில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அலுவலக எண் 2 அதிரடி சோதனையில் ஈடுபட்ட போது ஆன்லைன் மூலம் பண பரிவர்த்தனை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் முக்கிய கோப்புகள் கைப்பற்றி உள்ளதாக தகவல் அளித்தனர். பின்னர் இந்த அதிரடி சோதனையினால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசியில் அரசு பேருந்து சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் பயணிகள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். தென்காசி மாவட்டம் தேவர்குளத்தை சேர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநர் ஐயாதுரையும் வீரியிருப்பை சேர்ந்த கண்டக்டர் முருகனும் செங்கோட்டை நோக்கி புறப்பட்ட நிலையில் குத்துக்கல் வலசை பேருந்து நிறுத்தம் அருகே பேருந்தை ஓட்டி வந்தனர். அப்போது எதிர் திசையில் வந்த வாகனத்தின் முகப்பு விளக்கு வெளிச்சமான நிலையில் சாலையின் நடுவில் இருந்த சென்டர் மீடியனில் பேருந்தின் முன்பக்கம் பயங்கரமாக மோதியது. இதில் பேருந்தின் முன்பக்க சக்கரம் கழன்று திரும்பி நின்றதோடு முன்பக்க கண்ணாடியும் நொறுங்கியது. இதைத் தொடர்ந்து ஓட்டுநரும் 30 பயணிகளும் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். இந்த சம்பவம் அறிந்த தென்காசி காவல் ஆய்வாளர் ராபர்ட் ஜெயின் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டார். புதுக்கோட்டை பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் 6 மணி நேரத்தை கடந்து இரவிலும் நடத்திய சோதனையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் உள்ள நீர்வளத்துறை செயற்பொறியாளர் பொதுமக்களிடமிருந்து லஞ்சம் பெறுவதாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இந்நிலையில் லஞ்ச ஒழிப்பு துணை காவல் கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான 8 பேர் கொண்ட குழுவினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட நிலையில் 6 மணி நேரத்தையும் கடந்து இரவிலும் சோதனையை நடத்தினர். இதில் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் 1,59,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்ட நிலையில் விசாரணை மேற்கொண்டனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பட்டுக்கோட்டையில் தீபாவளி பண்டிகையொட்டி நகர்பகுதியில் உள்ள உணவகத்திலும் பேக்கரியிலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகர் பகுதியில் உள்ள உணவகம் மற்றும் பேக்கரியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி வேல்முருகன் தலைமையில் அதிகாரிகள் உற்பத்தி செய்யும் இடங்களுக்கு சென்று சுத்தமாக இருக்கிறதா என்று ஆய்வு செய்தனர். தொடர்ந்து பேக்கரி கடைக்கு சென்று லேபிள் இல்லாமல் இருந்த உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்து கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். இதையடுத்து தீபாவளி பண்டிகையொட்டி உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்களையும் ஆய்வு செய்து கடை உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி வேல்முருகன் கூறினார். விருத்தாச்சலத்தில் ஆதி திராவிடர் வசிக்கும் தெருக்களில் காலனி என்கின்ற பெயரை நீக்கிவிட்டு தலைவர்களின் பெயர்களை சூட்ட வலியுறுத்தி பல்வேறு கட்சியினர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஆதி திராவிடர் வசிக்கும் தெருக்களில்
காலனி என்கிற பெயரை நீக்கிவிட்டு அம்பேத்கர், இரட்டைமலை ஸ்ரீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர் ஆகிய தலைவர்களின் பெயர்களை சூட்ட வலியுறுத்தி உள்ளனர். இந்த பெயர் மாற்றத்திற்கான மனுவை இந்திய குடியரசு கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் பல்வேறு அமைப்பினர் ஒன்றிணைந்து விருதாச்சலம் வட்டார வளர்ச்சி அலுவலர் லட்சுமி அவர்களிடம் மனுவாக அளித்தனர். உடன் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வேலுமணி, செல்வபாலன் ஆகியோர்கள் உடனிருந்தனர். இதில் இந்திய குடியரசு கட்சி மாநில பொதுச் செயலாளர் மங்கா பிள்ளை, பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அருள் செல்வன், விடுதலைகள் சிறுத்தை கட்சியின் ஒன்றிய செயலாளர் சுற்றுஜோதி ஆகியோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் பலத்த மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் குளம் போல் தேங்கியுள்ள மழைநீரால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். தூத்துக்குடியில் வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தூத்துக்குடி மாநகரம் மற்றும் மாநகரை ஒட்டிய பகுதிகளான கோரம்பள்ளம், காலங்கரை, காடு தருவைக்குளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்தது. இதனால் தூத்துக்குடி பழைய மாநகராட்சி, பேட்டரி சார்ஜ், காந்தி சிலை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி உள்ளது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 95,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 11,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் ஒரு சவரன் 320 ரூபாய் அதிகரித்து 95,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,03,856 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 1 கிராம் வெள்ளி 206 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,06,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகின்றது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 495 புள்ளிகள் அதிகரித்து 83,100 புள்ளிகள் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 144 புள்ளிகள் அதிகரித்து 25,467 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மோடி ஆட்சியில் நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்துள்ளதாக அமித்ஷா பெருமிதம். வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகள் 35 பேரை நாடு கடத்தி உள்ளதாக சிபிஐ இயக்குனர் தகவல். கரூர் துயரத்தில் மறைந்திருக்கும் உண்மையை சிபிஐ வெளிக்கொண்டு வரும் என்று மத்திய அமைச்சர் முருகன் நம்பிக்கை. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் மக்களின் வேலைவாய்ப்பு பாதிக்காது என்று ஸ்ரீதர் வேம்பு பேச்சு. தமிழ்நாட்டில் தமிழில்தான் பேச வேண்டும் என்ற கொள்கை கொண்டிருப்பதாக அறிவிப்பு. கரூர் வழக்கில் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தாவேக நிர்வாகிகள் இருவரும் விடுதலை. காவலை நீட்டிக்க கோரிய காவல்துறையின் மனுவை தள்ளுபடி செய்தது நீதிமன்றம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம், தேனி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை. 8 மாதத்தில் 8 போர்களை நிறுத்தி பல கோடி மக்களின் உயிர்களை காத்துள்ளதாக ட்ரம்ப் பெருமிதம். அடுத்த ஆண்டாவது அமைதிக்கான நோபல் பரிசு தனக்கு கிடைக்கும் என்றும் நம்பிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.